ஒருமை பன்மை அறிதல் பகுதி 1. பகுதி 1ல் நம்ம ஒருமை பன்மையை பற்றி பார்க்க போகிறோம். உயர்திணை அப்படின்னா மனிதர்களை குறிக்கக்கூடியது. அதே அக்ரிணை அப்படின்னா விலங்குகளையோ அல்லது உயிரற்ற பொருட்களையோ குறிக்கக்கூடியது தான் அக்ரிணைன்னு சொல்லுவோம். இப்போது அவற்றோட எண்ணிக்கையை வச்சு, அதாவது 1 இருக்குது இல்லை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இருக்குன்னு எண்ணிக்கையை வச்சு குறிக்கிறத தமிழில் நம்ம எண் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எண் 2 வகைப்படும். ஒன்று ஒருமை, இன்னொன்று பன்மை. இப்போது மாணவன், பூ, கல் அப்படின்னு ஒரு மனிதரையோ அல்லது ஒரு பொருளையோ குறிக்கக்கூடியது ஒருமைன்னு சொல்லுவோம். அதே மாணவர்கள், பூக்கள், கற்கள் அப்படின்னு நிறைய மனிதர்களையோ நிறைய பொருட்களையோ குறிக்கக்கூடியதை பன்மைன்னு சொல்லுவோம். இப்போது இதிலிருந்து ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா எக்ஸாமில் நம்ம எப்படி பதிலளிக்கணும், எப்படி தவறான வாக்கியங்களை கண்டுபிடிக்கணும்னு கீழே பார்ப்போம். இப்போது பெயர் ஒருமையில் இருந்தால் வினை முடிவும் ஒருமையிலேயே இருக்க வேண்டும். அதாவது வினை முடிவுனா வினைமுற்று. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? திருடன் பிடிபட்டான். திருடன்கிறது ஒருமை. அதே மாதிரி அது முடிகிற வினை முடிவும் ஒருமையில தான் இருக்கணும். திருடன் பிடிபட்டான். மாடு மேய்ந்தது. மாடு மட்டும்தான் மேய்ஞ்சது, நிறைய மாடுகள் இல்லை அப்படின்றதுனால இது ஒருமை. மாடு மேய்ந்தது. அதே மாதிரி பெயர் பன்மையில் இருந்தால் வினை முடிவும் பன்மையிலேயே இருத்தல் வேண்டும். இங்க பாருங்க, திருடர் அப்படிங்கிறது நிறைய திருடர்களை குறிக்கும். திருடர் பிடிபட்டனர். மாடுகள் மேய்ந்தன. பன்மையில் இருக்கிறது, பன்மையில தான் முடியும். இந்த மாதிரி எழுதினாதான் சரியான வாக்கியங்கள். அதே மாதிரி இருதிணைக்கும் பொதுவான பெயர்கள் எழுவாயாக அமையும் போது அவற்றின் வினை முடிப்பும் இருதிணை பெற்று வருகிறது. இப்போ பாருங்க, குழந்தை சிரித்தான் சொன்னாலும் சரிதான், குழந்தை சிரித்ததுன்னு சொன்னாலும் அது சரிதான். இப்போ கதிரவன் உதித்தான், கதிரவன் உதித்தது அப்படின்னு சொல்றதும் சரிதான். இப்போ பன்மை பொருள் உணர்த்துவதற்கு கல் என்னும் விகுதி உதவுகிறது. இப்போ பாருங்க, ஆசிரியர் வந்தார் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஆசிரியர் வந்தார் அப்படின்னு இந்த காலத்துலயும் அதே மாதிரி தான் சொல்றோம். இது ஒருமையில முடியுது. ஆசிரியர்ங்கிறது ஒருத்தர் தான். ஆசிரியர் வந்தார் அப்படின்னு சொல்றோம். அதே போல பாருங்க, பன்மை மாணவர் வந்தனர் அப்படின்னு அந்த காலத்துல சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றோம்? மாணவர்கள் வந்தார்கள்னு கல்வி விதிகளை சேர்க்கிறோம் பன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துல சொல்றோம். மாணவர்கள் வந்தார்கள் அப்படின்னா அது பன்மை வாக்கியம். இப்போ பால் காட்டும் பயனிலை விகுதிகள் அப்படின்னா ஆண், ஆள் அப்படின்னா வந்தான், வந்தாள், வந்தார், வந்ததுன்னு ஆண் பால், பெண் பால், பலர்பாலை குறிக்குது இல்லைங்களா. இதெல்லாம் பால் காட்டும் பயனிலை விகுதிகள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பால் காட்டும் விகுதிகள் இன்றியும் உயர்திணை பெயர்ச்சிகள் தத்தம் பால் உணர்த்தும். இப்போ பாருங்க, தம்பிங்கிறது ஆண் பால் உணர்த்துது.